பலாப்பழ பாயசம் செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல், கேரளா ஸ்பெஷல் பாயசம், பலாப்பழ பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கு. அதோட அரிசி, பச்சரிசியை நல்லா ஊற வச்சு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இன்னும் பச்சரிசி இல்லைன்னா பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு தான் இப்போ நம்ம சேர்க்குறோம். அது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். பாயசம் திக்காக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பல்லாக நறுக்குன தேங்காயும் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் நெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாயசத்துக்கு ஒரு 6 சொலா மீடியம் சைஸில் எடுத்துருக்கு. அதை பொடி பொடியாக நறுக்கி நார் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கு. அதை அந்த நெய்யில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். மீதி இருந்த நெய்யிலே போட்டு வதக்கிக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பலாப்பழம் வேக விட்டுருவோம். அதோட இந்த அரைச்சி வச்ச அரிசி மாவும் தேங்காயும் இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் இழுக்கும், அதனால் மிக்ஸி ஜாரில் ஊற்றி அதையும் சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போது ரொம்ப திக்காக இருக்கும், வேகாது. இல்லைன்னா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா அரிசி மாவு வெந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம். நல்லா கொதி வந்து வேகும். பாருங்கள், நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது அரிஞ்ச பழம் வந்து ஒரு டம்ளர் இருந்ததுன்னா இது 1.5 டம்ளருக்கு சர்க்கரை போட்டுக்குங்க. நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ, நாங்கள் வெல்லம் தான் சேர்த்துருக்கு. நுணுக்கி இதோடு சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா கலக்கி விட்டோம்னா வெல்லம் சேர்ந்து நல்லா கலராக வெந்துடும். இப்போ ஏலக்காய் பொடி சர்க்கரையோட நுணுக்கி வச்சுருக்குது. அந்த ஏலக்காய் பொடி தான் போடுது. நீங்கள் ஏலக்காய், வெறும் ஏலக்காயும் தட்டி ஒரு 2-3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதோட நல்லா கலக்கி விட்ருவோம். எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி கலர் மாறுது பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயும் முந்திரியும் இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலக்கிடலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.